ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெல்லிக்காவை நல்ல பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்ல ஒரு அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மையான்னு கூட வேண்டாம், பிறுபிறுன்னு அரைச்சிட்டு அது கூட மோர் ஊற்றி புதினா மல்லி இலை போட்டு, உரப்பு வேண்டாம், கருவேப்பிலையும் போட்டு அந்த மிக்சியில் அரைச்சி அந்த மோரையும் புதினா மல்லி இலை கருவேப்பிலையும் போட்டு வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு பிள்ளை நேரத்து சொல்லுதாக்கா, ரொம்ப ஹீட்டாக இருக்குக்கா, வெயில் காலம் வந்துட்டு பருவா வந்துருந்தான், கிராமத்து பிள்ளை. அப்போ நான் சொன்னேன் மிக்சி இருக்கான்னு கேட்டேன். மிக்சி இருக்குக்கான்னு. அப்படி மிக்சி இல்லாட்டாலுமே நல்லா அம்மியில் வச்சு நெல்லிக்காயை நல்லா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி இந்த மோர் ஊற்றி இந்த இதெல்லாம் போட்டு வச்சிரு. ஃப்ரிட்ஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு டப்பாயில் போட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ ஒவ்வொரு டம்ளர், பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் குடிங்க. உடம்பு ஹீட்டு அப்படியே குறையும், நல்ல உடம்பு குளிர்ச்சி வரும், முடி நல்லா வளரும். கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோமா, முடி நல்லா வரும். கருவேப்பிலையும் அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் நச்சு போடுங்க. மிக்சியில் அரைச்சி போட்டுறாதீங்க, கலரே மாறிடும். நல்லா நச்சு தட்டி போட்டுருங்க. அதாவது நெல்லிக்காய் மோர் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த ஆரஞ்சு பழத்தை, ஒரு கேரட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இதையும் போட்டு சாறு போட்டு குடிங்க. நல்லா க்ளோவாக இருக்கும், நல்ல கலர் கொடுப்பீங்க, ஸ்கின்னுக்கு நல்லது. நெல்லிக்காய் ஜூஸும் உடம்புக்கு நல்லது. நெல்லிக்காய் மோர் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் செஞ்சு பார்த்துட்டு அக்கட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.